இவரோட மோக முத்கரத்துல ஒரு ஏணி மாதிரி அமைச்சிட்டார். முதல் படி இதுதான், இந்த பஜகோவிந்தன் தான். இது மூடமதி. ஒண்ணுமே உனக்கு தெரியாம இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச்னு சொல்லுவா. அங்கேருந்து நீ ஆரம்பிச்சு படிப்படியாக இந்த 30 பாடலை நீ தெரிஞ்சின்றையானால் கடைசியில உன்னோட இலக்கை அடைந்து விடலாம். அந்த இலக்கு என்ன? இறைவனுடன் உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீ இணைந்து போயிட்டேன்னா உனக்கு முக்தமதி தான் வரும். மூடமதியிலேருந்து முக்தமதி போகணும் அப்படின்ற ஒரே ஒரு கருத்து தான் இவர் அத்தனை பாடல்லையும் சொல்லப்பட்டது. சம்பிராப்தே சந்நிகித்தே காலே, உனக்கு கடைசி காலம் நெருங்கும் போது மரணதேவன் உன்னை தழுவதற்கு அப்படியே தயாராக இருக்கும் அந்த நிலையில் உனக்கு நகி நகி ரட்சதி, உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உன்னை காப்பதற்கு என்ன வரப்போறது? இந்த நீ படிக்கிற இந்த டுக்ரிஞ்ச் கரணேன்னு நீ படிக்கிற அந்த வியாக்கரணமா வரப்போறது, இந்த இலக்கண பாடமா வரப்போறது, உனக்கு எது உன்னை ரட்சிக்க போகிறது என்று தெரியலையே மூடா. அப்படியே வேதனையின் வெடிப்புத்தான் இந்த பாடல் என்று சொல்லலாம்.